மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. கேப்டன் விஜயகாந்தனுடைய பையன் விஜய பிரபாகரன் இன்னைக்கு அந்த மாநாட்டில் பேசின பேச்சு ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு ஒரு அனல் தெரிக்கிற ஒரு பேச்சை பேசியிருக்காரு. நீங்கள் அந்த பேச்சை முழுமையாக பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த கடலூரில் நடத்தப்பட்ட அந்த தேமுதிகவுடைய அந்த மாநாடு, இந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு, என்னமோ ஒரு மாநாடு சொன்னாங்கல்ல, அந்த மாநாட்டினுடைய எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. அதில் விஜய பிரபாகரனுடைய பேச்சு ரொம்ப 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 மெச்சூர்டான பேச்சாக இருந்தாலும் சில இடங்களில் குழந்தைத்தனமாகவும் இருந்துச்சு. அது ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவாகிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கவனத்தை செலுத்துனாங்கன்னா அவங்க தலைவரால் நிற்க முடியாது. ஆனால் ஒரு சில கேள்விகளை மிக சிறப்பாக அவர் கேட்டிருக்காரு. அந்த தம்பி நிச்சயமாக விஜயகாந்த் பேரை காப்பாற்றுகிற ஒரு பையனாக மாறுவாரானா எதிர்காலத்தில் என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா கேப்டன் விஜயகாந்தோட நான் ரொம்ப நெருங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நல்லா பழகியிருக்கேன். எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நல்ல மனிதர். உண்மையிலேயே அவர் அரசியலுக்கு அவர் நம்ம அரசியல் அவரை இழந்துட்டோம், அவரை மிஸ் பண்ணிட்டோம். அவர் மாதிரியான நபர்கள் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டார்கள். பட் அந்த அந்த வாய்ப்பு நமக்கு அமையாமல் போயிடுச்சு. உடல்நிலை அவருக்கு சிக்கலாயிருச்சு. அது பல காரணங்கள்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக பிரேமலதாவும் சுதீஷ் அவர்களும் கட்சிக்குள்ள உள்ள வந்த பிறகு நிறைய குளறுபடிகள், விஜயகாந்தோடு நெருக்கமாக இணக்கமாக அவருக்கு ஆலோசனைகளாக சொல்லிக்கிட்டு இருந்த பல பேரும், அவருடைய விசுவாசிகளாக இருந்த பல பேரும் வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேமலதாவும் சுதீஷும் இந்த கட்சியை அப்படியே டேக் ஓவர் பண்ணும்போது பல இடங்கள்ல அவங்க பல தேர்தல்களில் வெற்றி பெறவே இல்லை. அவங்க விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில அவர் பார்க்காத வெற்றியும் இல்லை, அவர் பார்க்காத தோல்வியும் இல்லை. அவர் காலகட்டத்திலே அந்த கட்சி மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிட்டு டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறல. ஜெயலலிதா அவங்க அசம்பிளியில் ஒரு முறை அவர் இந்த விஜயகாந்த் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் அசம்பிளியில் அவர் நாக்கை துருத்திக்கிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு ஒரு மாதிரி பேசும்போது அப்போ அவங்கள குண்டோட தூக்கி வெளியே போட்டாங்க. நீங்கள் அப்படியே போங்க, வெளியே போங்க, குண்டு கட்டாக தூக்கி அவங்கள வெளியே போட்டாங்க. அப்போ அவங்க வெளியேற்றப்பட்ட பிறகு ஜெயலலிதா ஒரு விஷயத்த பேசினாங்க. அப்போ நான் அந்த செய்தியாளராக அசம்பிளி கூட இருக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் எந்த காலத்திலும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினராக இந்த சட்டசபைக்குள் கால் வைக்கவே முடியாதுன்னாங்க. அந்த அம்மையார் சொல்லிட்டு அவங்க இறந்து போய் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் அதன் பிற்பாடு ஒரு இடத்துல கூட தேமுதிக வெற்றி பெறவே இல்லை. டோட்டலாக போயிடுச்சு. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த அணி எந்த கட்சி வருது, யார் ஆட்சி வரப்போகிறாங்க, அவங்களோட நம்ம அணி சேருவோன்னு ஒவ்வொரு முறையும் ஒரு கட்சியில் மாறிட்டே இருந்தாங்க. அப்புறம் இப்போ சமீபத்தில் அதிமுகவோட இணக்கமாக இருக்காங்க. தனியாக நின்னாங்க. அப்புறம் அதிமுக இருந்தாங்க. அதிமுகவில் ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க. அது கடந்த முறை தரப்படலை. இந்த முறை அதே கோரிக்கை தான் வைத்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த இடத்துல இந்த கடலூர் நடந்த மாநாட்டில் பேசிய ஒரு அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் பேசும்போது, நாங்கள் பேரம் பேசுவோம், காசு கேட்போம், பணம் கேட்போம், அந்நியார் மன்னிக்கணும், நாங்கள் அப்படி தான் கேட்போம் அப்படின்னு மேடையிலேயே இவங்களை பேரம் பேசுகிறாங்க, பெட்டி வாங்குறாங்க அப்படின்னு எப்படி பாமகவை குறிப்பிடுவாங்களோ அது மாதிரி விஜயகாந்த் கட்சியும் குறிப்பிட்டிருந்தாங்க. விஜயகாந்த் காலத்துக்கு பின்னாடியும் அந்த பேர் அதிகமாக பேசப்பட்டுச்சு. விஜயகாந்த் இருக்கும்போது அது அந்த பேச்செல்லாம் வரல. அப்போ அவருடைய உடல்நல குறைவு இருந்த காலகட்டத்தில் பேரம் பேசியதெல்லாம் நம்ம விஜயகாந்துடைய மச்சான் சுதீஷும் பிரேமலதா அவர்களும் தான் இதெல்லாம் பேசினாங்கலாம் வெளியில் முழுமையாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அது வலு சேர்க்கிற விதமாக அவங்க போய் நிற்கிற கூட்டணியெல்லாம் தோத்துக்கிட்டே இருந்துச்சு, ஜெயிக்கவே இல்லை. இப்போ தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலுக்கு இந்த தேமுதிக யார் பக்கம் போகிறாங்கன்னு எல்லாரும் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த செல்வாக்கு இருக்கா அப்படின்னா அது செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, பெருசாக இல்லை. முன்னாடி இருந்த மாதிரி விஜயகாந்த் இருந்த மாதிரி இல்லை. ஆனால் இன்னைக்கு கடலூர் கூட்டத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் போட்டிருந்தாங்க. மக்கள் கூட்டம் அந்த அந்த அவங்க தொண்டர்கள் அங்கே போயிருந்தாங்க. நாங்கள் காசு கொடுத்தெல்லாம் கூட்டிகிட்டு வரல, அவங்களே புளியோதரை, தக்காளி சாதம், தயிர் சாதம், அப்படியே லெமன் ரைஸு அப்படிலாம் அவங்களே மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சாப்பாடு மூட்டையெல்லாம் கட்டிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணுறாங்கன்னு எல்லாருமே பேசுனாங்க. நீங்களே வந்தீங்கன்ட்டு. ஸோ ஒரு நல்ல நடைமுறை, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளர் நாங்கள் காசு வாங்குவோம், எங்களுடைய உரிமை அது அப்படின்னு பேசிட்டு போயிட்டார். அதன் பின்னாடி நம்ம விஜய பிரபாகரன் பேசும்போது
அவரும் வந்து கொந்தளிக்கிறார். பேரம் பேசுறோன்றீங்களே, என்ன பேரம் பேசுறோம்? ஏன் பேசக்கூடாது? நாங்க எங்களுடைய தேவை உங்களுக்கு உண்டு. நாங்க இன்னைக்கு கூட அம்மா ஒரு கோயிலுக்கு போனாங்க, தேங்காய் உடைச்சாங்க. அந்த தேங்காய் வந்து ரெண்டா சரி பாதியா பிரிஞ்சிருச்சு. இன்னொரு இடத்துல சூற தேங்காய் விட்டாங்க. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் சரி பாதியா 2 பாதியா பிரிஞ்சிருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னாரு. நாம கூட ஏதோ புதுசாக சொல்ல போறாரு போல இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா அந்த 2 தேங்காய் தனியா கரெக்டா உடைஞ்சுது. அப்ப 2 கட்சிக்கும் தேமுதிக தேவைப்படுத்தினார். அடடே பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலா இது வந்து ஒரு குழந்தைத்தனமான பேச்சு. அதை தாண்டி இன்னொன்று பேசினார். அது என்ன பேசினார்னா, தேமுதிக யாரோட அணி சேர்கிறதோ அந்த அணி தான் ஜெயிக்கும், அந்த அணி தான் வெற்றி பெறும். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அதை விட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன சொன்னார்னா, தேமுதிக எந்த அணியோடு அணி சேருகிறதோ, யாரோட கூட்டணி வைக்குதோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். 20 எம்எல்ஏவா, 30 எம்எல்ஏ, 30 இடங்களா, 20 இடங்களா, 40 இடங்களான்றதெல்லாம் மாமா சுதீஷும் தேமுதிக தலைமையும் பார்த்துக்கும் அப்படின்னு சீட்டுக்கும் அடி போட்டார். முதல்ல 20 சீட்டு வேணும், மினிமம் 20, 30, மேக்சிமம் 40. அவருடைய வாயிலிருந்து உதித்த முத்துக்கள் இதெல்லாம். அப்போ அவங்க எதிர்பார்க்கறது 20லேருந்து 40க்குள்ள ஏதோ ஒரு இடத்த நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அடிக்கோடிட்டு மற்ற கட்சிகளுக்கு, அதாவது கூட்டணி பேசிக்கொண்டிருக்கிற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க. டிவிகேக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் கூட்டணி கதவு திறந்து வச்சு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க இல்லையா, இது சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லிட்டாருன்னா, 2 கட்சியுமே வந்து ஊழல் கட்சின்ட்டார். எந்த 2 கட்சியும்னா, திமுகவும் ஊழல் கட்சி, அதிமுகவும் ஊழல் கட்சி. 2 கட்சியுமே வந்து நீங்க வந்து காசை வந்து கொள்ளையடிக்கிற கட்சி. ஆனா இங்க வந்து நாங்க பேரம் பேசுறோம், பணம் வாங்குறோம்னு பேசுறீங்க. நான் சவால் விடுறேன். நான் அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, கேப்டன் இருக்கும்போதும் சரி, இன்னைக்கும் சரி, நான் வந்து ஒரு எண்டவர் கார் தான் இருக்கு, ஒரு இன்னோவா தான் இருக்கு. நாங்க கட்டின வீட்டு கூட குடி போக முடியல. இன்னும் அதே சாலி கிராமத்தில் இருக்கிற அந்த பழைய வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். காலேஜ் இலவசமாக கல்வி கொடுக்குறதுக்காக காலேஜ் கட்டினாரு. ஆனால் வந்து அந்த கல்லூரி இப்போ யார்கிட்ட இருக்கு? ஒரு டிவி ஆரம்பிச்சாரு, அது இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்லாம் கேட்டார். என் சொத்து இதுதான், நான் சவால் விடுறேன். சொத்தை வந்து நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் பண்ணலை, அப்புறம் பேரம் பேசணும்னு எப்படி சொல்லுவீங்க? உங்களால் அந்த மாதிரி காட்ட முடியுமா, சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சவால் விட்டார். அவர் யாருக்கு சவால் விட்டாருன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு, விஜயும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கும் சவால் விட்டாரான்லாம் தெரியல எனக்கு. ஆனால் அந்த சவால் விடும்போது ஆக்சுவலாக அந்த பேச்சின் சாராம்சமே எழுதி வச்சுலாம் படிக்கல. சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் ஏதாவது எழுதி டேபிளில் வச்சுருந்துருக்கலாம், அதாவது அந்த போடியத்தில் வச்சுருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப கேஷுவலாக, முன்னாடிலாம் கொஞ்சம் பேசுவதற்கு தடுமாறுவார். இந்த முறை கொஞ்சம் நல்லாவே பேசியிருந்தார். அது வந்து அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் கொஞ்சம் மாதிரி ஒரு போல்டாக பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ விஜய் பிரபாகரன் வந்து கொஞ்சம் நல்ல அரசியல் கற்றுக்கிட்டு நல்லாவே அவர் வந்து தன்னுடைய அந்த பேச்சு திறமையை நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கார். எதிர்காலத்தில் நிச்சயமாக அவருக்கு ஒரு தனியான இடம் கிடைக்கும்ன்றதுல எந்த மாற்று விஷயங்களே இல்லை. அதாவது நம்ம மரியாதையாக மதிக்கிற கேப்டனுடைய பையன் தானே. சின்ன சின்ன குறைகள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிடுவாங்க. பட் அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொன்னார், ஒரு தொலைக்காட்சியில், ஏதோ ஒரு தொலைக்காட்சி, எந்த தொலைக்காட்சின்றதை சொல்லலை. பட் நமக்கு அந்த எந்த தொலைக்காட்சின்னு தெரியும், அதை நம்ம சொல்ல வேண்டாம். அந்த தொலைக்காட்சியில் வந்து வளரும் தலைவர்கள், அடுத்து வருகிற தலைவர்கள் அப்படின்னு, இளம் தலைமுறை அப்படின்னு சொல்லி அரசியலில் யார் அப்படின்னு சொன்னால் உதயநிதி சொல்கிறாங்க, நம்ம விஜய் அண்ணாவை சொல்கிறாங்க, இன்னும் எல்லாரையும் சொல்கிறாங்க, சில பேரை சொல்கிறாங்க. அப்போது ஏன் நீங்கள் வந்து என்ன சொல்லலை? விஜய பிரபாகர்னு சொன்னால் நீங்கள் என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா? பயமா விஜய் பேர் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன் சொல்லலைன்னு ஒரு கேள்வி கேட்குறார். இதை மக்கள்கிட்ட விடுறேன் நான் அப்படின்னு வர ஒரு பாலை தூக்கி போட்டார். அதை விட இன்னொன்று சொன்னாருங்க, அதான் அபத்தம், அதுதான் குழந்தைத்தனம்ன்றது. யாரா நீங்கள்லாம் 10க்கு 10 ரூமில் ஒரு மைக்கு வச்சுக்கிட்டு
உங்கள் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்க. ஏதோ வானத்திலேருந்து குதிச்சிட்ட மாதிரி பேசுகிறீங்க. தேமுதிகவுக்கு செல்வாக்கே இல்லைன்னு பேசுகிறீங்க. சதவீதம் குறைஞ்சி போச்சுன்னு பேசுகிறீங்க. யாரா நீங்கள்லாம்? எங்கேருந்துடா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் யாரை கேட்குறாரு சொல்கிறார் தெரியுதா? இந்த ஊடகங்களில், குறிப்பாக சோசியல் மீடியாவில், குறிப்பாக யூடியூப்பில் பேசக்கூடியவர்களை தான் அவர் வந்து குறிப்பிடுறார். ஏன் அப்படி குறிப்பிடுறார், கோவப்படுறாருன்னா, இன்னைக்கு அதுதான் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் ரீச் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல், இப்போ நான் வந்து டிவிலையும் பேசுகிறேன், மெயின் ஸ்ட்ரீம் சேனலாக இருக்கிற முக்கியமான சேனல்கள்லையும் போய் பேசுகிறேன். இந்த நம்முடைய சோசியல் மீடியா தளமாக இருக்கிற இந்த யூடியூப்லேயும் வந்து கருத்துக்களை, நம்முடைய கருத்துக்களை, நமக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இதுதான் உடனடியாக மெயின் ஸ்ட்ரீம் சேனல் போகிறத விட செல்ஃபோனில் நீங்கள் டக்குன்னு எதை பார்ப்பீங்க? நம்ம போடுற யூடியூப் வீடியோக்கள் தான் அதிகமாக பார்ப்பீங்க. நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் போட்டுட்ருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் போடுறாங்க. அதை தானே கையடக்க உலகமே அதுன்னு சொல்கிறோம்ல. அதில் வந்து தேமுதிகவை குறித்து, விஜய் பிரபாகரன் குறித்து, பிரேமலதா குறித்து பேசுகிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அது நெருடலாக இருக்குது. இது தப்பு பண்ணுறாங்க இவங்க. இப்போ நீங்கள் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறவங்கள கணக்கில் எடுக்க வேண்டாம். நிஜமாவே இந்த கட்சி வந்து இப்படி இருக்குங்க, என்னங்க இது வந்து இவங்க ஜெயிக்கவே மாட்றாங்க, வெற்றி பெறவே மாட்றாங்க, எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு அவங்க போகிறாங்க, பணத்து பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதை பேரம் பேசுறேன்னு எதை வச்சு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ வரைக்கும் தேமுதிக நம்ம விசாரித்த வகையில் 2 பக்கம் பேசுறது உண்மை. இது இடையிலேயே இன்னைக்கு இந்த பேச்சிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, திமுகவும் கிடையாது, அண்ணா திமுகவும் கிடையாது. அடி போடுறது விஜய் கிட்ட அடி போடுறாங்க போல இருக்கு. அங்கே போய் நம்ம வந்து ஒரு அதிகப்படியான சீட்டை வாங்கி, எப்படியும் ஒன்றிய அரசாங்கம் பின்னாடி இருக்குது, அதை வச்சு நம்ம ஏதாவது வந்து கொஞ்சம் சீட்டை வாங்கிட முடியுமா, ஜெயிச்சிட முடியுமா, அதுலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமான்னு. ஆனால் அவங்க வச்ச டிமாண்ட் அதிமுக கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு. கடந்த முறை தராமல் ஏமாத்திட்டீங்க, இந்த முறை கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும். பிப்ரவரியில் காலியாகுது, சில பேருடைய பதவி காலம் காலியாகுது. அதில் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வருது. அப்போ நிச்சயமாக கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கும். இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அது செய்வாங்களா அப்படின்னா நிச்சயமாக செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்களை வந்து அவங்க வந்து பெருசாக நம்பலை. இது விசிக கொடுக்குற மரியாதை கூட தேமுதிக கொடுப்பாங்களான்னு கிடையாது. ஏன்னா அவர்கள் ஒரே நிலையில் இல்லை. நினச்சா அணி மாறிக்கிட்டே இருப்பாங்க, நினச்சா சட்டையை மாற்றி போட்டு போகிற மாதிரி, சட்டையை மாற்றிட்டு போகிற மாதிரி கூட்டணியை மாற்றுவாங்க. அதனால் அது சந்தேகம் தான். திமுக பக்கம் அவர்கள் வருவது எனக்கு தெரிஞ்ச வகையில் 20% கூட கிடையாது. ஆனால் அதிமுக வசம் செல்வதற்கு ஒரு 70% வாய்ப்புகள் இருக்கு. டிவிகே பக்கம் போவதற்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே அவர்கள் பேச்சிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அவங்க இன்னைக்கு பேசின விஷயம், அந்த மாவட்ட செயலாளர் பேசின விஷயம், இது முத்தாய்ப்பாக பேசின விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து நிச்சயமாக நான் வந்து கேப்டனுடைய புள்ள, நான் நல்லது பண்ண தான் வந்திருக்கேன், எங்கள் அப்பா அதை தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கும் வந்து நாங்கள் வந்து அடி பண்ணிக்க மாட்டோம், எதுக்காகவும் வந்து நாங்கள் வளைஞ்சு கொடுக்க மாட்டோம், எங்ககிட்ட எல்லாமே இல்லாமல் போனாலும் தொண்டர்கள் நீங்கள் எங்களோட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்களை கூஸ் பம்ப்ஸ் ஆக்குற மாதிரி, அவளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேசினார். உண்மையிலே நான் ரொம்ப ரசித்து அந்த வீடியோவை பார்த்தேன். நான் அந்த பேச்சை வந்து நான் ரொம்ப ரசித்தேன். பரவாயில்ல, நல்லாவே வந்து ட்ரெயின் ஆகிருக்காரு, நல்லாவே வந்து இது பண்ணார். என்னன்னா அந்த கடைசியில் அவர் அந்த சத்தம் போடுற விஷயம் கத்துறாரு, அவர் வந்து கோஷம் போடும்போது அந்நியார் அந்நியார்னு சொல்கிறது வந்து நமக்கு அது வந்து சரியாக அவர் சொல்லக்கூடாது, அது யார் வேணா சொல்லலாம். அவர் வந்து இளைஞரணி தலைவராக சொல்கிறேன் நான் அப்படின்னு பேசுகிறாரு. அவர் பேச 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 அவங்க அம்மாவாக இருக்கிற அந்த பொதுச்செயலாளராக இருக்கிற பிரேமலதா முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. உள்ள எவ்வளோ அழகாக பேசுகிறான், எவ்வளோ தடையின்றி தடங்கள் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக பேசுகிறானே, எவ்வளோ அழகாக பேசுகிறான், பரவாயில்ல, நம்ம வந்து அவனை நல்ல அரசியலுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பயங்கர உற்சாகம் அடைஞ்ச அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. நிஜமாவே நீங்கள் தேமுதிக என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் விஜய பிரபாகரனுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கானா, நிச்சயமாக சரியான அரசியல் கூட்டணிகளில் சரியான நபர்களோடு அதை வந்து பயணப்பட்டார்னா அவருக்கு நிச்சயமாக நல்ல எதிர்காலம் இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த தேர்தலில் அவங்க வந்து வெற்றி பெறுகிற கூட்டணியோடு அவங்க போனோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒரு குறிப்பிட்ட கட்சி தான். ஆனால் இன்னைக்கு அறிவிப்பாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட்டணி யாரோடு இருப்பேன்னு நான் வந்து கடலூர் மாநாட்டில் அறிவிப்பேன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நேக்காக கிளவராக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஏன் நம்ம அறிவிக்கணும், இன்னும் நாள் இருக்குல்ல, இன்னும் வந்து இறுதி ஆகலை,
அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி இப்படி பேசினாதான் மற்ற கட்சிகள் வந்து பேரம் பேசுவாங்க, எவ்வளோ தருவேன்னு ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு ரொம்ப அழகாக அவங்க பேச்சில் நான் சொல்லாமான்னு கேட்டுட்டு இப்போ ஏன் நான் அவசரப்படணும், வெயிட் பண்ணி அடிப்போம், பொறுமையாக அடிப்போம் அப்படின்னு அவங்களும் இந்த வந்த எல்லாருக்கும் ஈஸியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு மிளகா அரைச்சி அமுச்சு விட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் பேசின பேச்சை விட விஜய் பிரபாகரன் பேச்சு வந்து மிக நேர்த்தியாக ரசிக்கும்படி இருந்துச்சு. ஒரு சில சைல்டிஷ் விஷயங்களை தாண்டி நல்லாவே அவர் அரசியல் அடுத்த கட்டத்தை நகர்றாரு. இது எல்லாத்தையும் விட விஜய் பிரபாகரன் பேசின ஒரு பேச்சோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா விஜயண்ணா ஜனநாயகன் பட பிரச்சனையை நான் வந்து போயிட்டு இருக்குல்ல, இப்போ விஜயண்ணா நான் வந்து உங்கள் அண்ணன் பையன், நீங்கள் சொல்லியிருக்கீங்க வந்து என் அண்ணன் பையனா, நான் விஜயகாந்த் வந்து அண்ணன்னு சொல்கிறார் இல்லையா, அண்ணன் பையன் நான் சொல்கிறேன், உங்களோட அரசியலில் நான் வந்து சீனியர், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா இப்போ ஜனநாயகன் பிரச்சனையில் காங்கிரஸ் சம்மந்தமே இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தியில் ஆரம்பித்து மாணிக் தாகூர்லேருந்து ஆரம்பித்து இன்னும் பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்கு ஜனநாயகனுக்கு எதிராக வந்து பாஜக செய்து சென்சார் போர்டு தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயத்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சதை எப்படி நேரடியாக வந்து அடிச்சு பேசிட்டார். என்ன சொன்னார்னா, காங்கிரஸை நம்பிடாதீங்கன்னா, அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நம்பிடாதீங்க, அவங்க வந்து சும்மா இப்போ உங்களை வந்து தூண்டி விட்டு உங்களுக்கு வந்து விலை போடுறாங்க, அவங்கள நம்பி போகாதீங்க, அவங்கள சேர்க்காதீங்க, ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்க என்ன மாதிரியான வேலை செய்வாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு நான் விருதுநகரில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பட்டவர்த்தனமாக வந்து காங்கிரஸை நேரடியாகவே அட்டாக் பண்ணி பேசுனதோடு மட்டும் இல்லாமல் விஜய்க்கு அட்வைஸும் பண்ணியிருக்காரு, அதை நம்பிடாதன்ட்டு. அப்போ முட்டு கொடுத்துட்டு இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ விஜய்னு டிவிக்கு பின்னாடி நம்ம எப்படியா டிவிக்கோட சேர்ந்தா 70 சீட்டு வாங்கிடலாம், அப்படி தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டுடலாம்னு நினைக்கிறவங்க மண்ணிலலாம் இன்னைக்கு தேமுதிகவும் போய் மண்டையிலேயே கொட்டியிருக்கு. நீ வந்து நம்பிக்கை துரோகி கட்சி, நீ உன்னெல்லாம் நம்பணும்னா ஏமாத்திடுவ நீ அப்படின்னு சொல்லி அப்படியே டேரிங்காக அடிச்சிருக்காரு. இதுதான் அதிகப்படியாக கவனிக்கப்பட்ட பேச்சாக இருந்துச்சு. அந்த பேச்சின் சாராம்சத்திலே பாயிண்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து கேப்டனே வந்து அவங்க கடவுளாக காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. அது ஒன்று தான் நமக்கு வந்து அது உடன்பாடு இல்லை. அவர் வந்து நம்ம இங்கே எம்மதம் சம்மதம்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நான் வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ இந்து வாசல்கள்லாம் நாங்கள் முகப்பு போட்டிருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க. அரசியல் கட்சிக்கு மதம்லாம் தேவையில்லைங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லாத ஒரு விஷயம். எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றே ஒன்று விஷயத்துல தான் தெளிவாக அந்த மதங்கள் அவங்களுக்கு போதிக்கும். என்னன்னா, எல்லார்கிட்டையும் அன்பாருங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க. இது எல்லா மதங்களும் சொல்கிற விஷயம்தான். இதை கடைபிடிக்கிறவன் மதத்தை எல்லாம் பார்க்க மாட்டான். பட் அது ஒன்று தான் எனக்கு அங்கே உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். மற்றபடி வந்து விஜய் பிரபாகருடைய பேச்சு எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்ப்போம், இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பயணம் எவ்வளோ தூரம் அது வந்து சரியாக போகுது, அவருக்கான எதிர்காலம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் இனிமேல் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. பொறுத்திருப்போம். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேனல் வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். வணக்கம்.